இன்னைக்கு நம்ம சோஷியல் லேர்னிங்னா என்னன்றதா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து விஷுவல் லேர்னிங் பத்தி பேசியிருப்பேன். அதாவது இமேஜஸ் பார்த்து படிக்கிறது, இமேஜஸ் நல்லா வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறத பத்தி பேசியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஆடிட்டரி லேர்னிங் பத்தி பேசியிருப்பேன். அதாவது காதால கேட்டே வந்து அவங்களால வந்து அழகா வந்து மனப்பாடம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சோஷியல் லேர்னிங்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு தனியா படிக்கிறது வந்து ரொம்ப போர் அடிக்கும். இந்த மாதிரி சமயத்துல குரூப், அதாவது 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ணி கொஸ்டின் கேட்க வச்சு இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன இந்த மாதிரி வந்து படிக்கிறதா சோஷியல் லேர்னிங். இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா என்ன பண்ணலாம்னா, இப்ப சப்போஸ் வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரல, அவங்க பிஸியா இருக்காங்க, இவங்களுக்கு அவங்க சோஷியல் லேர்னிங் பண்ணாதான் படிக்க முடியுது அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சும்மா போயிட்டு அவங்க கூட உட்காந்துக்கோங்க. குழந்தைங்க கூட உட்காந்துட்டு, இது என்னப்பா, இது எனக்கு தெரியவே இல்லையே, இது எப்படி மனப்பாடம் பண்றது, இது எப்படி வந்து படிக்கிறது, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்க குழந்தைங்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க. அப்படின்றப்ப அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிறது ரொம்ப வந்து அழகா வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ நம்ம நினைக்கலாம், எவ்வளவு நேரம் உட்கார முடியும், பேரண்ட்ஸ்க்கு வந்து வேலை இருக்குமே, எவ்வளவு நேரம் குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்குமே, அந்த மாதிரி மேபி வந்து உங்களுக்கு தாட்ஸ் வரலாம். பட் இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன யோசிக்கணும்னா, குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல், அதாவது அவங்க பிளேயிங் கேம்ஸ், பிளே மைண்ட் செட்ல கொஞ்சம் இருப்பாங்க ஜென்ரலாவே. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, சும்மா வந்து ஒரு 20 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாடணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விளையாட போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்களால வந்து 2 ஹவர்ஸ் கூட பெர்ஃபெக்டா வந்து உட்கார்ந்தாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அழகா அவங்களால பண்ண முடியும். பட் த திங் இஸ், அவங்க வந்து உட்கார மாட்டாங்க பிகாஸ் தே ஆர் கிட்ஸ். ஏன்னா அவங்க பிரெயின் பவர் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் சூப்பர் கண்டிஷன். ஜென்ரலா 40 மினிட்ஸ் படிச்சுட்டு பிரேக் எடுக்கணும் நம்ம ஜென்ரலா அடல்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு 2 ஹவர்ஸ் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த டயர்ட்னஸ், அது ரொம்ப வீக் ஆகுறது, அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. பயங்கர பிரில்லியன்ஸ் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப இருக்கும். கான்சென்ட்ரேஷன் லெவல் அப்படின்றது. சோ நீங்க 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு கேள்வி கேளுங்க, அவங்க கேள்வி பதில் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க படிக்கிற மாதிரியே, ஓ இப்படியா இப்படியா, ஓ இந்த மாதிரினா வந்து பண்ணலாமே, இப்ப வந்து அனிமல்ஸ் பேரு, இந்த அனிமலோட பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் இஃப் இன் கேஸ் வந்து அவங்க வந்து லயனை பார்த்துட்டு டைகர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க கேட்கணும், அப்ப லயன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும். அவங்க வந்து இல்ல நீ தப்பா சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது, இப்ப லயன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சோஷியல் லேர்னிங்கை நல்லா அடாப்ட் பண்ணி குழந்தைங்க வந்து சூப்பரா வந்து ஷைன் ஆயிடுவாங்க. நான் இந்த மாதிரி வந்து நிறைய லேர்னிங் டிப்ஸ், ப்ரீவியஸா 7 விஷுவல் லேர்னிங், 7 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் எல்லாமே நான் பேசியிருப்பேன். கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து பாருங்க, என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூயிங் ஃபார் கிட்ஸ் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோஸ் போட்டே இருக்கேன். கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை சேனல் இஸ் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ.